Hi friends, welcome to my channel. இன்னைக்கு 11th mathsல matrix and determinantல exercise 7.4ல sum வந்து 6th sum பார்க்க போறோம். Find the values of the product அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ரெண்டு டிட்டர்மினன்ட் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இது மேட்ரிக்ஸ்ல மல்டிப்ளைனா நமக்கு தெரியும். இந்த ரோ இந்த காலம் தான் நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ நம்ம பண்ணோம்னா log base 364 into log base 2 3 இது ரெண்டையும் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணனும். அப்ப log 364 into log 2 3 plus log 4 3 log 4 3 into log 3 4 சரிங்களா? அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலத்தை மல்டிப்ளை பண்ணணும். இது இன்டு இது. அப்ப எழுதணும்னா என்ன வரும்? log 364 into log 83 plus இந்த இது இன்டு இது. அப்ப log 43 into log 34 சரிங்களா? அடுத்து இந்த செகண்ட் ரோ வச்சு ஃபர்ஸ்ட் காலம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா log 38 into log 2 3 அடுத்து log இதுவும் log 4 9 into log plus log 4 9 into log 3 4 அடுத்து இந்த ரோ வச்சு இந்த காலம். அப்ப என்ன வரும்? log 3 8 into log 8 3 plus log 4 9 into log 3 4 இப்போ நமக்கு ப்ராப்பர்ட்டி ரெண்டு ப்ராப்பர்ட்டி மட்டும் பார்ப்போம். அதாவது log AB into log BC இந்த மாதிரி, அதாவது இதுவும் இந்த பேஸும் இந்த இடமும் சேமா வந்துச்சுன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா log இந்த பேஸ் இதே எழுதிக்கோங்க, அடுத்து இங்கே இது எழுதுங்க, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து log AA இந்த ரெண்டு இடம் சேமா வந்துச்சுன்னா இதோட வேல்யூ 1. இந்த ரெண்டை வச்சு தான் நம்ம மேலே செய்ய போகிறோம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், அதாவது இந்த இடமும் சேமா வந்துச்சுன்னா நம்ம இது ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்களேன், இதுவும் சேமா வந்துருச்சு. அப்போ நம்ம இந்த ரெண்டையும் எழுதிக்கலாமா? அதே மாதிரி தான் இதில் இதுவும் சேமாச்சுக்கு இந்த ரெண்டையும் எழுதிக்கலாம். சரிங்களா? இதுலேயும் அப்படி தான் இதுவும் சேமா வந்துச்சு, இந்த ரெண்டையும் எழுதிக்கலாம். இப்போ இங்கே 4 இந்த இதுவும் சேமா வந்திருக்கு, நம்ம இது ரெண்டையும் எழுதிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எழுதிடுவோமா? அதாவது log இங்கே 3 சேமிக்கலாம்னா இங்கே 2 பேஸ் 2 போட்டு 64 போட்டுருங்க. அப்போ பேஸ் 2 64 அடுத்து ப்ளஸ் log பேஸ் 3 சரிங்களா? அடுத்து இந்த 3 வந்து சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா log 864 ப்ளஸ் log 3 சரிங்களா? அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 சேமாக இருக்குது, அடுத்து இந்த 4 சேமாக இருக்குது. இப்போ எப்படி எழுதலாம்னா log 28 ப்ளஸ் log 3 9 அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வந்து சேமாக இருக்குது, இதில் இந்த 4 வந்து சேமாக இருக்குது. சரிங்களா? அப்போ எழுதும் போது log 8 ப்ளஸ் log 3 9 சரிங்களா? இப்போ இதை பார்த்தீங்கன்னா 64 நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 இது 3 இது 2 அடுத்து 2 போட்டோன்னா இது 1 6 அடுத்து 2 போட்டோன்னா 8 அடுத்து 2 போட்டோன்னா 4 அடுத்து 2 போட்டோன்னா 2 3 4 5 6 அப்போ 2 பவர் 6ன்னு எழுதலாமா? 64 நம்ம 2 பவர் 6ன்னு எழுதிக்கலாம். அப்போ எப்படி எழுதலாம்? log 2 பவர் 6 ப்ளஸ் log AAன்னு வந்திருக்கு. log AAயோட வேல்யூ 1. அப்போ இந்த இடத்துல 1 நம்ம 1 போட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல போகும்போது log 8 இது எப்படி எழுதலாம் அப்படின்னா
இங்கே 2 இருக்கிறனால நம்ம 2 வச்சு வந்து போடுறோம் சரிங்களா. இங்கே 2 இது பேஸ் வந்து 2 இருக்கிறனால இது 2 வச்சு நம்ம போட்டுக்கிறோம். இங்கே பேஸ் வந்து 8 இருக்குது. அப்போ 64 8 எத்தனை தடவை வரும் 2 8 ஸ்கொயர்டு வந்து 64 8 × 8 64 தானே. அதனால் அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும். அடுத்து ப்ளஸ் இது வந்து சேமாக வந்துச்சுன்னா என்னது 1 சரிங்களா. 3 3 சேமாக வந்தால் 1. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா லாக் இது 2 இங்கே வந்து 8 வந்து என்னது 2 எத்தனை தடவை இருக்குது அப்படின்னா 2 கியூப் சரிங்களா. இது வந்து லாக் 3 வந்து என்னது 3 ஸ்கொயர்டுன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம் சரிங்களா. இதை பேஸ் பண்ணியே நம்ம மேலே கொண்டு வந்துக்குவோம். அடுத்து இது வந்து சேமாக இருக்கிறதுனால 1 ப்ளஸ் லாக் 3 இது 3யை பேஸ் பண்ணி வந்தது. அப்போ 3 ஸ்கொயர்டு சரிங்களா. எப்போவுமே இதுக்கு ஒரு ரூல் என்னென்னா லாக் ஏபி ஸ்கொயர்டு அப்படின்னா இந்த ஸ்கொயர்டு இந்த பக்கம் வந்துடும். அப்போ 2 லாக் ஏபி இந்த மாதிரி எழுதலாம். இந்த பவரில் உள்ளது இங்கே லாகுக்கு முன்னாடி நம்ம எழுதிக்கலாம் மல்டிபிளில் சரிங்களா. அப்போ இதை முன்னாடி நம்ம எழுதிக்கலாமா. அப்போ என்ன வரும்னா 6 log 2 + 1 அடுத்த இதுவும் அப்படிதான். இந்த 2 முன்னாடி போயிடும். அப்போ முன்னாடி போயிடுச்சுன்னா 2 log 8 + 1 சரிங்களா. அடுத்து இந்த 3யும் முன்னாடி போயிடும், இந்த 2வும் முன்னாடி போயிடும். அப்போ முன்னாடி போச்சுன்னா 3 log 2 + 2 log 3. அப்போ 1 + log 2 முன்னாடி வந்துடும். அப்போ 2 log 3 சரிங்களா. இப்போ சேமாக இருந்தால் இது 1ன்னு அர்த்தம். அப்போ எப்படி எழுதலாம் 6 × 1 6 + 1. அடுத்து இது 1 ஆயிரும். 1 × 2 2 + 1. அப்போ இது 1 இது 1 ஆயிரும். அப்போ 3 + 4 சாரி 3 + 2. அடுத்து இந்த இதில் இது 1 ஆயிரும். அப்போ 1 + 2. அப்போ என்ன இருக்கும் இங்கே 7 இங்கே 3 இங்கே வந்து 5 இங்கே வந்து 3 சரிங்களா. இப்போ இதை நம்ம டிட்டர்மினேட் பண்ணுவோம். இதை டிட்டர்மினேட் பண்ணால் என்னது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்னது 21 - இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 15. அப்போ ஆன்சர் வந்து என்னது 6. அவ்வளோதாங்க, கண்டுபிடிச்சிட்டு இந்த சம். தேங்க்யூ.